எஸ்ஏசி வந்து அவருடைய பையனை வந்து இதில் கொண்டு வர இந்த நாளைய தீர்ப்பு வந்து பெருசாக போகல. ஒரே ஒரு நாளில் தேட்டரை விட்டு ஓடி போயிடுச்சு. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு முகத்தில் ஒரு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியோ ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. விஜயகாந்த் நடித்து கொடுத்து அது வர்றாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 20 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆஃபீஸில். இவங்களே ரசிகர் மன்றம் ஒன்று தொடங்கி அகில இந்திய ரசிகர் மன்றம், அகில உலக ரசிகர் மன்றம்லாம் தொடங்கிட்டாங்க. அவங்க வேலை வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது போயிட்டு தலைவான விசில் அடிக்கிறது, சூப்பரியா என்னம்மா நடிக்கிறாரு, என்னையா டைரக்ஷன், அப்படி இதை தான் சொல்லணும். நீங்கள் வேறு எதுவும் சொல்லக்கூடாது. விஜய் வந்து பேசுனதே கிடையாது, பத்திரிகையாளர்கிட்ட பேசவே மாட்டார். அவங்க அப்பா தான் பேசுவார். பிறகு காதலுக்கு மரியாதைக்கு பிறகு அவங்க அப்பா சொல்கிறாரு, இனிமேல் விஜய் அவங்களுக்கு பதில் சொல்லுவார்ப்பா. அதுக்கு பிறகும் கூட டைரெக்டாக நீங்கள் மீட் பண்ண முடியாது. அவங்க அப்பா கிட்ட கேட்டு, அப்பா வந்து அவர்கிட்ட கேட்டு, இத்தனாம் தேதி வாங்க, இந்த இடத்துல வாங்க, அந்த இடத்துல நீங்கள் போகணும், அவர் வந்து நீங்கள் போய் காத்திருக்கணும். பிரசாந்துடைய படங்கள் வந்து உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணிட்டு போகும்போது அந்த படங்கள் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. சரியில்லை, அவர் சரியாக பேச மாட்டார், இது பண்ண மாட்டார், அது சொல்லி இது பண்ணும்போது உங்களுக்கு இதாகும். அது வந்து வாங்க இங்கே நம்ம கால்ஷீட் பார்த்துக்கலாம் வாங்க அப்படி இப்படிங்கிற மாற்றி விட்டுருவாங்க. அதேமாதிரி இவருக்கும் அஜித்துக்கும் நடந்திருக்கு. அந்த மாதிரி அஜித்துக்கும் வந்து அவருடைய படங்களுக்கும் நிறைய வந்து இவங்க போய் குடைச்சல் கொடுத்துருக்காங்க, கலாட்டா பண்ணுறது, இது பண்ணுறது. அது வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அஜித் பெரிய லெவலில் வந்த பிறகு அது சமாளிக்கப்பட்டது. அது வரைக்கும் வளர்கிற காலகட்டத்தில் அவருக்கு ஒரு இடையூறாக தான் இருந்தது. அவர் வீட்டிலே வந்து சித்தி பையன் ஒருத்தர் பார்ப்பார், விக்ராந்த். அவர் நல்லா நடிக்கக்கூடியவர் தான். அவர் நினைச்சா அவனை வந்து அது வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், எஸ்எஸ்சியும் கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கவே இல்லை. சொந்தமா இருந்தாலுமே இந்த சிச்சுவேஷன். ஆமாம், கொடுத்தா என்னதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா ஒரு ஏதாச்சும் ஒரு படத்தில் ஒரு தம்பியாக நடிக்கிறவர்களாம், ஏதாச்சும் ஒரு வில்லனா ஏதாச்சும் ஒரு நடிக்க வச்சு நீங்கள் அவனை தூக்கி விட்டீங்கன்னா அவன் வளர போகிறான். ஆனால் அவனுக்கு யார் வாய்ப்பு கொடுத்தாருன்னா விஷால் தான் வாய்ப்பு கொடுத்தார். விஷால் தான் 2-3 படங்களில் வாய்ப்பு கொடுத்து இது பண்ணார். அவரே அதாவது சொந்த சித்தி பையன், மனசு வரல அப்பவும் கூட. ரஜினிக்கெல்லாம் டஃப் கொடுத்துருப்பாங்க. ரஜினி படம் போன வாட்டி போகலாது, இதான் அதை விட இதான் போச்சு அதிகம், இவர் தான் சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பில்டப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் கொடுத்தாங்க ஒரு பத்திரிகையிலேருந்து, பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கு நானும் போயிருக்கேன்னு வைங்க, அங்கே போய் இது பண்ணேன். ஆனால் ஆக்சுவலாக அது சூப்பர் ஸ்டாரை வர வேண்டியது அஜித். 2 பேருக்கும் தான் டஃப் இருந்துச்சு. அதில் இது பண்ணவங்க இவங்களா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 200-300 இது போட்டு இவர் தான் சூப்பர் ஸ்டார், அஜித் 2வது 3வது அப்படிங்கிற மாதிரி. இவரால் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நடிகைகளும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல வகையில். இப்போ ஃபேமிலியே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நடிகைகளோடு கொஞ்சம் அதாவது நிறைய அந்த நெருக்கமாக பழகி வர எல்லா நடிகைகளோடும் நடிக்க ஆரம்பித்த கூட வந்து அத்தன் பேரோடும் நல்ல நெருக்கமாக பழக ஆரம்பித்து அப்புறம் ட்ரிங்க்ஸுக்கு இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆன பிறகு தான் அவருடைய லைஃப் இப்போ வேறு மாதிரி கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே புகைச்சல் வர காரணம் கடைசியாக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ சினிமாவில் வாரிசு நடிகர்கள் அறிமுகமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில், குறிப்பாக அவங்க அறிமுகமான அந்த முதல் 10 ஆண்டுகளில் அவங்களுக்கு போட்டியாவோ இல்லை அந்த நேரத்தில் வெற்றி படங்கள் கொடுக்கக்கூடிய இளம் நடிகர்கள் யாராவது இருந்தால் அவங்கள அழிக்கக்கூடிய வேலைகள் வந்து சினிமாவில் உள்ளடி வேலைகள் அப்படின்னு உள்ளடி வேலைகள் ஆரம்பித்து பின்னால் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லாத நிலைமைக்கு தான் போயிருக்கு. அது தெலுங்கு சினிமாவில் ரொம்ப அதிகமாகவே நடக்கும், இப்போ வரைக்குமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம். அதனுடைய நீட்சியாக 2014 அந்த நேரத்தில் உதய்கிரண் அப்படிங்கிற நடிகர் வந்து காலமானது கூட அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. நம்மளுடைய தமிழ் சினிமாவில் அது எப்படி இருந்திருக்கு, அது யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கங்க சார். அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு தாவேக்காவுடைய கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, விஜய், அவர் வந்து அப்படி தான் உருவாக்கப்பட்டவர். அவங்க அதாவது முதல்ல வந்து தியாகராஜனுடைய சன் இருக்கார் இல்லையா, பிரசாந்த் தான் வந்து ஒரு பீக்கில் வர்றார். முதல் படமே அவருக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், வைகாசி பிறந்தது. திரும்பின பக்கமெல்லாம் அந்த படம் வந்து மிகப்பெரிய ரீச், அதாவது 200 நாள் ஓடிச்சு அந்த நாள் அந்த படம், முதல் படமே. அப்படி பீக்கில் வர்றார். அன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் கமலா தேட்டரில் நடக்கும்போது அந்த ஃபங்க்ஷனில் இவர் உட்கார வேண்டிய சேரில் வந்து விஜய் வந்து உட்காந்துருக்காரு. விஜய் இப்போ நடிக்க வரல, எஸ்எஸ்சியுடைய பையன் அப்படின்னு டைரக்டருடைய பையன். ஓகே சொன்னோம்னா சரி, நான் அவர் அந்த பக்கம் உட்காந்தார், அவர் அப்படி உட்காந்துருந்தார். இது வந்து அதுக்கு பிறகு வந்து எஸ்எஸ்சியாவது ஒரு வாரிசு பையன் அப்படின்னு நல்லா நடிக்க வந்திருக்கேன், நல்ல பீக்கில் வந்துட்டுருக்கான் அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் ஒரு
தியாகராஜன் அவர் நடிகராக இருந்ததுனால தயாரிப்பாளர், டைரக்டர், நடிகருங்கிறனால பையனை எப்படி ப்ரொமோட் பண்ணி கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்தார். பையனை வந்து ஆரம்பத்தில் சில படங்களில் வந்து அவர் வந்து அவரே பார்த்துக்கிட்டார், கால் ஷீட் பார்த்துக்கிறது, அவரே வந்து அவருடைய டைரக்ஷன், கதை கேட்குறது உட்பட எல்லாம் அவரே பண்ணார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு தான் எஸ்ஏசி வந்து அவருடைய பையனை வந்து இதில் கொண்டு வர நாளைய தீர்ப்பு அப்படின்னு. அந்த நாளைய தீர்ப்பு வந்து பெருசாக போகல, ஒரே ஒரு நாளில் தேட்டரை விட்டு ஓடி போயிடுச்சு அது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு முகத்தில் ஒரு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியோ ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. அது பிரசாந்த் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் முறைப்படி கற்றுக்கிட்டார். பிரசாந்த் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கராத்தே தெரியும், கும்ஃபு தெரியும், எல்லா சண்டை பயிற்சி இது கற்றுக்கிட்டார். அன்றைக்கி அது நாளைக்கு இன்றைக்கி சண்டை ஃபைட் எடுக்கிறாங்கன்னா அன்றைக்கி காலையிலே வந்து 5 மணிக்கு வந்து அங்கே நான் பார்த்துருக்கேன். ஒரு ஃபைட்டு இது பண்ணிகிட்ருப்பார், அப்படியே காலில் தூக்கி இது பண்ணி ரிகல்சர் பண்ணிகிட்ருப்பார் அந்த மாஸ்டர் வச்சு. டான்ஸும் அதே மாதிரி தான். டான்ஸில் வந்து உங்களுக்கு ரஷ்யன் போலோ டான்ஸ்லாம் அவருக்கு தெரியும். அதாவது பரதநாட்டியம் மட்டும் எல்லாமே தெரியும், முறைப்படி எல்லாமே கற்றுக்கிட்டார். அதனால உங்களுக்கு அந்த முகத்தில் ஒரு அழகு தேஜஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி இவருக்கு. விஜய் அப்போ வந்து சின்ன பையன் வடவடன்னு இருப்பார். அதில் வடவடன்னு சின்ன பையனாக இருக்கும்போது அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு தேஜஸ் வர வாய்ப்பு கிடையாது. அப்போ அதுக்கு பிறகு தான் படங்கள் நடிக்க தான் வருது. அப்போ முதல் படம் சரியாக பிறகு தான் இவரை விஜயகாந்தை வச்சு ஒரு படத்தில் விஜயகாந்த் நடித்து கொடுத்து அது வர்றாரு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 20 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவர் வீட்டில், ஆஃபீஸில். ரசிகர் மன்றம் இவங்களே தொடங்கிட்டாங்க. இவங்களே ரசிகர் மன்றம் ஒன்று தொடங்கி அகில இந்திய ரசிகர் மன்றம், அகில உலக ரசிகர் மன்றம்லாம் தொடங்கிட்டாங்க. அதில் வந்து அந்த ரசிகர் மன்றத்துடைய செயலாளர், தலைவராக இவங்க அவங்க நிர்வாகிகள் அப்படின்னு அவங்க வேலை வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது போயிட்டு தலைவான விசில் அடிக்கிறது, சூப்பரியா என்னம்மா நடிக்கிறாரு, என்னையா டைரக்ஷன், அப்படி இதை தான் சொல்லணும், நீங்கள் வேறு எதுவும் சொல்லக்கூடாது. அப்புறம் அந்த பேப்பர் கிழிச்சு அப்படியே தூக்கி போடணும். அதே அந்த நேரத்தில் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு படம் வந்துருச்சுன்னா, இப்போ பிரசாந்துடைய படம் வந்திருக்கு, இல்லை அஜித்துடைய படம் வந்திருக்கு, அதனால் போயிட்டுருக்குன்னா அந்த இடத்துல இவங்க போவாங்க, போயிட்டு கலாய்ப்பாங்க அந்த 10 பேர். ஆமாம், என்னடா நடிக்கிறேன், ஒரு முகரக்கட்டையை பாடுறா, பொம்பளை மாதிரி அப்படிம்பாங்க, இதும்பாங்க, இதெல்லாம் கதையாடா இது அப்படி, இவனுக்கு டான்ஸ் ஆட தெரியலடா, நடிக்க தெரியல அப்படி சொல்லிட்டு கிண்டல். ஒரு 20 பேர் 4 இடத்துல உட்காந்து கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க வர்ற உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்தோமே அப்படி. அப்போ வந்து பார்க்குறவங்க வந்து உனக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு மனநிலையை ஏற்படுத்துறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இவரே வந்து எஸ்ஐசி மூலம் இவங்க அந்த ஆட்கள் மூலமே கிளப்பி விட்ட ஒரு விஷயம் வந்து, பிரசாந்த் வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி தரமாட்டார், அவங்க அப்பா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். பிரசாந்த் அவங்க அப்பா தான் ஆரம்பத்தில் பேசினார், அவர் தான் பேசுவார், பிரசாந்த் பக்கத்தில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவர் வளர்ந்து வர்ற காலத்தில் இவருக்கு வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட எப்படி பேசணும் என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியாது. என்ன பேசணும், எது பேசக்கூடாது, எதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும்னு பக்கத்தில் உட்கார வச்சு இவர் பதில் சொல்லுவார். ஆனால் இப்படி சொன்ன அவரே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து விஜய் நான் எனக்கு தெரிஞ்சே அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் தான் எழுதியிருக்கேன். விஜய் வந்து பேசுனதே கிடையாது, பத்திரிகையாளர்கிட்ட பேசவே மாட்டார், அவங்க அப்பா தான் பேசுவார். ஆனால் இங்கே நடக்கிறது அதுதான். அதை வந்து வேற ஒருத்தர் மேலே அவர் மேலே வந்து ஒரு தப்பாக சொல்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி வந்து பேச மாட்டார், எஸ்எஸ்சி தான் பேசுவார். இந்த படத்தில் இப்படி ஒரு சீன் இருக்குது, அப்படி இருக்குது, இந்த படத்தில் என்ன கதை அப்படி இப்படின்னு அவர் பேசுவார். அது அவர் விஜய் சொன்னதான் நீங்கள் எழுதிக்கணும். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அப்படி வாழ்க்கை வரலாறு நான் எழுதினேன்னு சொன்னல, விஜய் என்கிட்ட சொல்லலை, அவங்க அப்பா சொன்னது விஜய் ஃபீல் பண்ணி சொல்கிற மாதிரி சொன்னார். நான் விஜய் எழுதுகிற மாதிரி எழுதுங்க சார்ன்னு சொல்லி தான் எழுதுனது. அங்கே வந்து அதாவது இவரே வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். விஜய் பேச மாட்டார், இவர் தான். அப்போ ஆரம்பத்திலே அவர் பேச வச்சுருந்தாருன்னா அவர் கொஞ்சம் பத்திரிகையாளர் மத்தியில் இன்றைக்கி பேசியிருப்பார், பிரபலமாக கடகடான்னு பேசிப்பார். ஆனால் அன்றைக்கே வந்து அவர் பேச வைக்காதனால இன்றைக்கி வரைக்கும் வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறதுக்கு அவர் இதே இல்லை. இப்போ எப்படி பேசினாலும் கூட 4 வாரத்தில் ஒரு வார்த்தை ஹைகோ மாதிரி ஒரு வரி சொல்லிட்டு முடிச்சுக்குவார். நான் 2 வாட்டி தான்
பேட்டி எடுத்திருக்கேன் விஜய. அப்போ நாம் ஒரு தினகரன் இந்த தேவராஜ் 2 பேரும் தான் சுற்றிட்டு இருப்போம். என் வண்டியில் தான் சுற்றுவோம் 2 பேர். அதனால் எங்கே வேணாலும் திடீர்னு ஒரு வீட்டு நடிகை வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போய் உட்காந்து பேசி கீசி கடலில் போட்டு அங்கேயே சாப்பிட்டு வருவோம், பேசிட்டு வருவோம். கொஞ்சம் அப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால உங்களுக்கு நிறைய மேட்டர் கிடைக்கும் எங்களுக்கு. அந்த மாதிரி இவர்கிட்ட போய் பேசும்போதும் கூட அவர் சரி சில ஹைகோ மாதிரி பதில் சொல்லுவார், அவ்வளோதான். 2 வாட்டி தான் என்கிட்ட சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு ஒரு சில பத்திரிகைகளை, அதாவது அவங்க அப்பா சொல்லி அனுப்புவார். அவங்க அப்பா நீங்கள் வந்து அவர்கிட்ட அதுக்கு பிறகு காதலுக்கு மரியாதைக்கு பிறகு அவங்க அப்பா சொல்கிறாரு, இனிமேல் விஜய் உங்களுக்கு பதில் சொல்லுவார்ப்பா அப்படின்னு. அதுக்கு பிறகும் கூட டைரெக்டாக நீங்கள் மீட் பண்ண முடியாது. அவங்க அப்பா கிட்ட கேட்டு, அப்பா வந்து அவர்கிட்ட கேட்டு, இத்தனாம் தேதி வாங்க, இந்த இடத்துல வாங்கன்னு அந்த இடத்துல நீங்கள் போகணும். அவர் வந்து நீங்கள் போய் காத்திருக்கணும். ஒரு நடிகர் வீழ்த்தப்பட்டது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? வீழ்த்தப்பட்டிருக்கான். அதாவது நிறைய பேர் உங்களுக்கு அதுக்கு பிறகு அவருடைய பிரசாந்துடைய வீழ்ச்சிக்கு அவரும் பின்னாடி காரணம் இருக்கார். எப்படி பிரசாந்துடைய படங்கள் வந்து உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணிட்டு போகும்போது அந்த படங்கள் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. சரியில்லை, அவர் சரியாக பேச மாட்டார், இது பண்ண மாட்டார், சொல்லி இது பண்ணும்போது உங்களுக்கு இதாகும். அது வந்து வாங்க இங்கே நம்ம கால் ஷீட் பார்த்துக்கலாம் வாங்க அப்படி இப்படிங்கிற மாற்றி விட்டுருவாங்க. அதேமாதிரி இவருக்கும் அஜித்துக்கும் நடந்திருக்கு அந்த மாதிரி. அஜித்துக்கும் வந்து அவருடைய படங்களுக்கும் நிறைய வந்து இவங்க போய் குடைச்சல் கொடுத்துருக்காங்க. படத்தில் உட்காந்து ஒரு குடைச்சல் கொடுக்குறது, கலாட்டா பண்ணுறது, இது பண்ணுறது. அது வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அஜித் பெரிய லெவலில் வந்த பிறகு அது சமாளிக்கப்பட்டது. அது வரைக்கும் வளர்கிற காலகட்டம் அவருக்கு ஒரு இடையூறாக தான் இருந்தது அதெல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவர் வீட்டிலே வந்து அவருடைய சித்தி பையன் ஒருத்தர் பார்ப்பார், விக்ராந்த். அவர் நல்லா நடிக்கக்கூடியவர் தான். அவர் நினைச்சா அவனை வந்து அது வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், எஸ்எஸ்சியும் கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கவே இல்லை. சொந்தமாக இருந்தாலுமே இந்த சுச்சுவேஷன் ஆமாம், கொடுத்தா என்னதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா ஏதாச்சும் ஒரு படத்தில் ஒரு தம்பியாக நடிக்கிறவர்களாம், ஏதாச்சும் ஒரு வில்லனா ஏதாச்சும் ஒரு நடிக்க வச்சு நீங்கள் அவனை தூக்கி விட்டிங்கன்னா அவன் வளர போகிறான். ஆனால் அவனுக்கு யார் வாய்ப்பு கொடுத்தாருன்னா விஷால் தான் வாய்ப்பு கொடுத்தார். விஷால் தான் 2-3 படங்களில் வாய்ப்பு கொடுத்து இது பண்ணார். அவரே அதாவது சொந்த சித்தி பையன். மனசு வரல அப்பவும் கூட. அவனை வந்து கை தூக்கி உண்டோன்னு மனசு வரல. இல்லைப்பா, அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்தாங்களா? அப்பாஸ் வந்தாங்க, குணால் வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அவர் வந்து நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு அவங்க வர முடியாமல் பண்ணிடுவாங்க. இவங்க தானே வந்து கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு சில அல்லக்கைகள் வச்சுருப்பாங்க. இவர் போடுற படம் தான் சூப்பராக போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் நல்லா ஆகிட்டுருக்கு, இத்தனை கோடி ரூபா பிஸ்னஸ் இந்த படம் தெரியுமா, அந்த படம் இது இவ்வளோ பிஸ்னஸ் ஆச்சு தெரியுமா, அதுக்குன்னு சில அல்லகைகள் இருப்பாங்க. அதை கிரியேட் பண்ணி உருவாக்குறதுக்காக. அது வந்து நீங்கள் இந்த படம் இவருடைய படம் இவ்வளோ, இப்போ அவங்க சொல்லுவாங்களே இந்த படத்தில் 200 கோடி ரூபா சம்பளம், அந்த படத்தில் 300 வாங்க போகிறாரு. காரணம் வந்து அந்த படம் வந்து இத்தனை கோடி ரூபா வசூலாச்சு, எத்தனை கோடி ரூபா வசூலாச்சு. ஆமாம், இத்தனை கோடி வசூலாச்சு அப்படிம்பாங்க. அத்தனை கோடி வசூலாச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் வேறு ஃபேக் நியூஸு, இதெல்லாமே தப்பான விஷயங்களாக சொல்லிகிட்டு இருக்காங்கிறது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பல பேர் அந்த ரஜினிக்கும் இவங்க இது பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ரஜினிக்கெல்லாம் டஃப் கொடுத்துருப்பாங்க. ரஜினி படம் போன வாட்டி போகலாது, இதான் அதை விட இதான் போச்சு அதிகம், இவர் தான் சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பில்டப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் கொடுத்தாங்க ஒரு பத்திரிகையிலேருந்து, பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கு நானும் போயிருக்கேன்னு வைங்க, அங்கங்கே போய் இது பண்ணேன். ஆனால் ஆக்சுவலாக அது சூப்பர் ஸ்டாரை வர வேண்டியது அஜித். 2 பேருக்கும் தான் டஃப் இருந்துச்சு அதில் இது பண்ணவங்க. இவங்களா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 200-300 இது போட்டு இவர் தான் சூப்பர் ஸ்டார், அஜித் 2வது 3வது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. ஆனால் இவர் கொடுத்துருந்த காசு கொடுத்தாருன்னு வைங்க, எனக்கு தெரிஞ்ச காசு 2 கோடி ரூபா கொடுத்தாரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது யார் அந்த அப்போ இருந்த எடிட்டர் இருந்தார், அவர் இறந்துட்டார்னு வைங்க. அதாவது இப்படி காசு கொடுத்து வாங்கப்பட்ட இது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு படம் 100 கோடி, இத்தனை 400 கோடி 500 கோடி ஓடிச்சு. அப்படி கடைசியாக வந்து மாஸ்டர் படம் பார்த்தீங்களா, அது இவ்வளோ கூட ஓடிச்சு, அதனால் இவருடைய சம்பளம் வந்து 200 கோடி ரூபா மாறிச்சு அப்படின்னு சரி 3 பேர் 4 பேர்லாம் உட்காந்து கதை அடிப்பாங்க காசு வாங்கிட்டு. அப்படி சொல்லுவாங்க. அதனால தான் அவருடைய சம்பளம் ஏறிச்சு. ரஜினிக்கு டஃப் கொடுக்குறவர் அவர் தெரியுமா, ரஜினியை விட அதிக ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது அந்த பில்டப் தான். ஆனால் அதே மாஸ்டர் படம் யார் தயாரித்தாருன்னா அவரோட மாமா தான், பிரிட்டிஷ். அவர் வந்து அவரே வாக்குமூலம் கொடுத்தாரு, அந்த படத்தில் எனக்கு 90 கோடி ரூபா நஷ்டம் அப்படின்னு. அப்போ வந்து யார் சொல்கிறது உண்மை? அவங்க கதை அடிக்கிறாங்க, இவங்க உண்மையை அவர் சொல்கிறார். எனக்கு 90 கோடி ரூபா நஷ்டம், என்னமோ லாபம் நான் சம்பாதிச்சேன்னு சொல்கிறீங்க அப்படின்றாரு. அதே மாதிரியே ஒரு மெர்சல் அவர் படம், நீங்கள் படம் எங்கேயோ போச்சு, பிச்சுக்கிட்டு போச்சு, இது போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ராமநாராயணனுடைய பையன் தான் எடுத்தார். இன்றைக்கி வரைக்கும் அந்த படத்துக்காக ஒரு கடனாளியே தான் இருக்கார். இல்லை இப்போ படம் மூலியமாக நஷ்டமாகிறதுங்கிறது ஒரு தனி அதாவது நான் இதை பில்டப் சொல்கிறேன்னா,
இதில் வந்து நஷ்டம்ங்கிறது வரல, இதில் பில்டப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, பில்டப் பண்ணி உயரமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை சொல்கிறேன் நான். மற்றவனை வந்து அவனுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை, அவனுடைய படம் பிஸ்னஸ் ஆகாது, இங்கே வாங்க நீங்கள் அப்படிங்கிறது இது. அதுக்கு அர்த்தம் நீங்கள் உங்களை ஏன் பில்டப் இது பண்ணுறாங்கன்னா, அங்கே போயிடாத இங்கே வா, அங்கே போயிடாத இங்கே வா, என் கூட என் படம் நான் நடித்தேன்னு அந்த படம் இத்தனை கோடி போகும், உனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும். இவரை உருவாக்குறதுக்காக மற்றவனை வீழ்த்துறதுக்கான விஷயம் இது. அதாவது நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். அவருடைய பில்டப் வந்து எதுக்காகனா, அடுத்தவன் அந்த பக்கம் நெருங்கி வந்துடக்கூடாது. ஆமாம், இவர் தான் செல்லிங்காக இருக்கார், இவரால் தான் நல்லா போகும், சரி ஓகே இவரை வச்சு பண்ணுவோம். இதுதான் பெரிய பெரிய ஆட்களை இங்கே தூண்டில் போட்டு இழுக்கிற மாதிரி. மற்ற ஆட்களை வந்து அப்படியே அவன் கழிச்சிட்டு இங்கே ஓடி வரணும், அதுக்கான விஷயங்கள் இது. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய அதெல்லாம் உண்டு இன்றைக்கி வரைக்கும். அதான் நீங்கள் புலி படத்துக்கும் ஒரு இது நடந்துச்சு பாருங்கள். அப்போ வந்து புலி படத்துக்கு இவருக்கு 15 கோடி ரூபா சம்பளம் அப்படின்றாங்க. புலி படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏறக்குறைய ஒரு 6-7 வருஷமாக இருக்கும், 10 வருஷம் இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு இப்போ 15 கோடி ரூபா வாங்குறவர் அதுக்கு பிறகு எப்படி 200 கோடி திடீர்னு மாறிடுது? எப்படி மாறுது சொல்லுங்கள்? 10 வருஷத்தில் அதாவது புலி படம் வந்து இவரோட சொந்த படம், சொந்தமாக செலவு பண்ணி. சில படங்கள் வந்து இவரே சொந்தமாக பணம் போட்டு செலவு பண்ணி எடுப்பாங்க. அதுக்கு இவங்களே ஒரு பில்டப் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து 200 கோடி எனக்கு சம்பளம், இவர் தானே சொல்கிறாரு, இவர் தானே தயாரிச்சிருக்காரு, அதை இவராக எடுத்துக்கிறது. எனக்கு 200 கோடி சம்பளம், மற்ற காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்த்து 300 கோடி செலவாச்சு அப்படின்னு கணக்கு சொல்லிட்டிங்கன்னா 300 கோடி 400 கோடியாக பணம் வந்துருச்சு, வசூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஏற்படுத்துறது. நீங்கள் தயாரிக்கிறீங்க, அது உங்களை சம்பளம் இல்லை, ஆனால் எனக்கு 200 கோடி அப்படின்னு ஒரு இது வச்சுக்கிறது, ஒரு பட்ஜெட். மற்ற செலவு ஒரு 100 கோடி, இப்படி தான் கொண்டு வரும். ஓகே. அதாவது அழிக்கப்பட்ட நடிகர்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா? இப்போ இவங்க இல்லாமல் வந்து சில பேர் வந்து அப்படி அப்படியே போயிட்டுருக்காங்க. பெருசாக அந்த உள்ளே அங்கே நிற்க முடியாமல், அதாவது பெரிய கம்பெனிகள் வந்து இவங்களே பார்த்துட்டு போகிற மாதிரி. பெரிய கம்பெனிகள்லாம் வந்து சரி ஓகே, நம்ம ஏன் வீணாக புதுசாக ஒருத்தனை தேடிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நினைப்பை ஏற்படுத்துகிறது தான். ஏன் அங்கே போகிறத விட இங்கே அவனை வச்சு காசை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் ஏற்படுத்திடுவாங்க. ஒரு சிலர் மீறி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுப்பார்னா அவர் அந்த காலத்துலேருந்து ஒரு நல்ல கதைக்கு தான் நம்புவார். நல்ல கதை இருந்துச்சுன்னா யாரையாவது உண்டா, நீங்களே நல்ல கதை சொல்லி நீ தான் டைரக்ஷன்ப்பா, இவர் கூட உங்கள் கூட ஒரு நல்ல அசோசியேட் 4 பேர் அனுப்பிடுவார், நீயே டைரக்ஷன் பண்ணு, நல்ல கதை சொல்கிற அப்படிம்பார். ஏன்னா உங்களை உருவாக்குவார். அப்படி தான் அவங்களுக்கு வந்து பல பேர் உருவாக்குனது. கேஎஸ் ரவிக்குமார் புது வசந்தம், ஆமாம், அதுக்கப்புறம் வந்து தேவயானி அவர்களுடைய கணவர், ஆமாம், இவங்க நிறைய பேர். அதாவது நீங்கள் கேஎஸ் ரவிக்குமார் பார்க்குறாரு, அதை கூட ஒர்க் பண்ணுறதுப்பா நல்லா இருக்கு, நீ வாயா கதை சொல்லி அப்படின்னு. அதாவது நீங்கள் நல்ல கதை சொல்கிறீங்கன்றதை வச்சு தான் இது பண்ணுறாங்க. இவங்க வந்து அதே மாதிரி ஒரு நல்ல அப்போ வந்து இவருக்கு சம்பளம்லாம் ரொம்ப கம்மி தான். அப்போது பூவே உனக்காக பண்ணும்போதெல்லாம் இவருக்கு 2 லட்சமோ 5 லட்சமோ தான். அதுக்கு பிறகு தான் இங்கே 100வது படம் விஜய் வச்சு பண்ணலான்னு இவங்க பார்த்தாங்க, அது இவர் பண்ணல. அது அப்படியே ஃபீல்டு விட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இன்னும் படம் வர வேண்டி இருக்குது. ஓகே, ஆமாம். இவரால் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நடிகைகளும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நடிகைகளும் பல வகையில் இப்போ ஃபேமிலியே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நடிகைகளோடு கொஞ்சம், அதாவது நிறைய அந்த நெருக்கமாக பழகி வர எல்லா நடிகைகளோடும் நடிக்க ஆரம்பித்த கூட வந்த அத்தனை பேரோடும் நல்ல நெருக்கமாக பழக ஆரம்பித்து, அப்புறம் ட்ரிங்க்ஸுக்கு இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆன பிறகு தான் அவருடைய லைஃப் இப்போ வேறு மாதிரி கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே புகைச்சல் வர காரணம் கடைசியாக அதுதான். ஒரு நடிகைகள் பக்கம் அதிகமாக ஓவராக போனது இல்லாமல் அந்த நடிகைகளே கல்யாணம் பண்ணுறேங்கிற சூழ்நிலை வந்தபோது அந்த அம்மா வந்து வெளியே வந்தாங்க. அதனால தான், அதாவது இவரால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, இப்போ கடைசியாக ஒரு மனைவி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.